மேடம் 12 ஏஜ் மேம். ஸ்மால் பாய். 8 ஸ்டாண்டர்ட் 8வது படிச்சுட்டு இருக்காங்க அவங்க. ரொம்ப நாளாவே வந்து ஃபர்ஸ்ட் லெவல் சுகர்ல வந்து அடிக்ட் ஆகி இப்போ வந்து ரொம்பவுமே கியூர் ஆயிட்டாங்க மேடம். ஒரு நாளைக்கு வந்து இன்சுலின் வந்து பார்த்தீங்கன்னா 5 இன்ஜெக்ஷன் பக்கம் போட்டாகணும். காலையில, மதியானம், ஈவினிங், நைட்டு. அப்புறம் ஸ்கூல் விட்டு வந்தவொடனே ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போ வந்து ஒரு 4 மந்த்ஸாவே வந்து ரெகுலரா வந்து ஒரு 6 மந்த் பேக் இதுவரைக்கும் எடுத்திருக்காங்க. அப்பப்ப ஏதாவது ஒரு சின்ன சின்ன ட்ரபிள் சொல்லிட்டே இருப்பாங்க எங்கள்ட்ட. நீங்க அதெல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க. ரெகுலரா நம்மளுக்கு குடுத்துட்டே இருங்க. ப்ராடக்ட்ட குடுத்துட்டே இருங்க. நல்ல ரிசல்ட் வரும்னு சொன்னாங்க. சொல்லிட்டே இருந்தேன் நானு. இப்ப வந்து பாருங்க மேடம், 5 டைம் இன்ஜெக்ஷன் பண்ண இடத்துல, இப்ப 3 டைம் அல்லது 2 டைம் தான் இப்ப பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த அவங்களுடைய பேரன்ட்ஸ் என்ன கூப்ட்டு, இப்ப கூட நேத்து கூட கூப்ட்டாங்க. கூப்ட்டு இந்த மாரி எனக்கு இன்னும் 2 ப்ராடக்ட் வேணும் அப்டின்னு சொல்லி ஆர்டர் குடுத்துருக்காங்க. இது எதுக்காக நான் சொல்லணும்னா மேடம், அவங்க வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல கோயம்புத்தூர்ல இருக்கிற பெரிய ஹாஸ்பிட்டல் நம்பர் அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் வந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்க பையனுக்கு சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, பையன் வந்து லைஃப் டைமே வந்து இன்சுலின் போடணும்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. லைஃப் டைம் வந்து பையன் இருக்கிற வரையும் இந்த இன்சுலின் போட்டு தான் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. பட் நான் அதெல்லாம் சொல்லல. மேடம், அக்கா நீங்க எடுங்க. பாருங்க. யூஸ் பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம்க்கா. அப்படின்னு சொல்லி தான் யூஸ் பண்ண வச்சுட்டு இருக்கிறேன். அது வந்து இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, 5 டைம் போட்டிருந்த இன்சுலின் வந்து இப்ப 3 டைம் ஆயிருக்கு. இன்னும் அவங்க சாப்பிட சாப்பிட வந்து 2 டைம் இருந்து 1 டைம் வந்து ரெகுலரா வந்து நார்மலா ஹியூமன் எப்படி இருப்பாங்களோ அந்த மாரி ஆயிருவாங்க மேடம். அது உண்மையிலே வந்து இது மிகப்பெரிய ஒரு விஷயம். அ என்ன அப்டின்னா, டயபெட்டிக் டைப் 1 அப்படிங்கிறது வந்து அவ்ளோ சீக்கிரம் அதுலேருந்து வந்து ரெடியூஸ் பண்ணி ரெக்கவர் ஆகுறது இட்ஸ் நாட் அ ஈஸி திங் ஆக்சுவலி. ஸோ அந்த விதத்துல நீங்க எடுத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையான ஒரு வார்த்தை தான் அந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு உறுதுணையாவே இருக்கும். ஸோ நிஜமா வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளுடைய பிறக்கும் பொழுது எல்லா விஷயமுமே வந்து நல்லா ஆயிட்டு வரும்போது, இடையில ஒரு சில மாற்றங்களால ஒரு ஸ்ட்ரெஸ் லெவல் மாற்றமோ, இல்ல கைண்ட் ஆஃப் த டயட்னால மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தாலும், எலிக்ஸமிக்ஸ் பார்த்தீங்க அப்டின்னா, ரொம்ப பெரிய அளவுக்கு உணவு முறை சப்போர்ட்ட ரொம்ப நல்லாவே வழங்கும். அவ்ளோ ஒரு நியூட்ரிஷனான பொருள்.